Hello everyone. In the video நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TDS. TDS ஓட section 192 பத்தி நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். And this video will be useful for all cainter students. Okay. Yes. So let's go into the video. So the video completely தமிழ்ல தான் இருக்க போகுது. So yes, let's go into the video with so much of entertaining. Okay. Yes. So நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 192 ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வேர் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஆன் சேலரியில இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த செக்ஷன் நம்ம இப்போ இதுல பார்க்க போறது. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ், ஸோ at 192 செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா we have to deduct TDS on the average rate of income tax. Average rate of income taxல நம்ம வந்து சேலரியோட TDS டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை திஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ்? ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா டாக்ஸ் லைபிலிட்டி, அதாவது நமக்கு கிடைக்கும் டோட்டல் இன்கம், அந்த டோட்டல் இன்கம்ல இருந்து we will certain percentage டிடெக்ட் பண்ணி certain percentage compute பண்ணி we will find the tax liability, right? So the tax liability divided by total income. Okay, total income. So we will get average rate of income tax. So இந்த ரேட்ல தான் நம்ம டாக்ஸை வந்து டிடெக்ட் பண்ண போறோம் சேலரியில இருந்து. So such liability to deduct tax it soles in case of salary is only the time of payment. So the employer வந்து எம்ப்ளாய்க்கு எப்போ சேலரி பே பண்றாரோ அந்த டைம் ஆஃப் பேமெண்ட், அதாவது பேமெண்ட் டைம்ல தான் நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாய் இன்டென்ஸ் டு ஆப்ஸ் ஃபார். எஸ், ஸோ இப்போ யூஸ்வலி ஒரு எம்ப்ளாயர் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி கம்ப்யூட் பண்ணும்போது நார்மல் டாக்ஸ் ரேட் யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணுவாங்க, ரைட்? நார்மல் டாக்ஸ் ரேட் யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணுவாங்க. But if any of the employee opts for section 115 BAC, the concessional rate opt பண்ணிருந்தாங்கன்னா then he have to, அதாவது the employee have to intimate it to the employer வந்து intimate பண்ணணும் that he have opted for section 115 BAC opt பண்ணிருக்காரு அப்படிங்கிற intimation வந்து எம்ப்ளாயிட்ட சொல்லி இருக்கணும். அப்போதான் employer will know and he will compute tax liability as per section 115 BAC. If the intimation is not made, then the employer shall deduct TDS without considering, அதாவது அந்த normal tax provision use பண்ணி he will compute the tax liability னு சொல்லியிருக்காங்க. So what they are telling in the next point, average rate of tax வந்து எப்படி compute பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. That is tax liability divided by total income. Okay, then இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே salary receive பண்ற persons பத்தி பார்த்தோம். Yes, இப்போ ஒன்லி salary receive பண்ற persons, இப்போ high officials எல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு perquisites, profits in lieu of salary, then amenities, இந்த மாதிரியான further accommodations எல்லாம் கிடைக்கும் அப்படிதானே. அப்போ அவங்க வந்து அவங்களோட டாக்ஸ் எப்படி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா as per section 192 1A and 192 1B comply பண்ணி they have to deduct TDS ன்னு சொல்லியிருக்காங்க. Okay, then the next point என்ன அப்படின்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி in a financial year, அதாவது ஒரு financial yearல இப்போ more than one employer இருந்திருக்கார் அப்படின்னா then they are telling that subsequent employee இருக்காருல்ல, இப்போ employer 1 and employer 2, இப்போ currently ஒரு financial year, அதாவது ஏப்ரல் டு செப்டம்பர் இந்த எம்ப்ளாயி வந்து employer 1 கிட்ட இருந்தாரு. ஓகே, employer 1 கிட்ட இருந்தாரு. கரண்ட்லி இப்போ வந்து எம்ப்ளாயி 2 கிட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்க, employer 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்கம் டாக்ஸ் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் யார்கிட்ட ஃபர்னிஷ் பண்ணியிருப்பாரு? இந்த எம்ப்ளாயர் 1 கிட்ட ஃபர்னிஷ் பண்ணியிருப்பாரு.
after resignation or termination, see, after his resignation or retirement வந்து employer to எம்ப்ளாயா இருக்கும்போது இப்போ கரண்ட்லி யார்கிட்ட எம்ப்ளாய், அதாவது see their subsequent employer should take such information, எல்லா information related to the employer one, அதாவது employer one கிட்ட இருக்கிற கொடுத்திருக்க information, employer one கிட்ட இருந்து கிடைச்சிருக்க salary எல்லாமே இப்போ யார்கிட்ட எம்ப்ளாயா இருக்காரு, அதாவது subsequent employer கிட்ட எல்லா informationஸையும் கொடுக்கணும். then the employer have to அதாவது subsequent employer have to deduct the TDS on the basis of the employee's remuneration. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, see employees, the subsequent employer should take such information into consideration and then deduct the TDS remaining payable in respect of employees remuneration from both employees put together for the relevant, அதாவது both employers, employer 1 கிட்ட இருக்கிறதும் சரி employer 2 கிட்ட இருக்கிறதும் subsequent employer have to deduct ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, then what they are explaining in the next point is, இப்போ ஒரு salary payments, இப்போ ஒரு employee, இப்போ salary வந்து நம்ம பே பண்றது employee of கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கலாம், இது ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, லோக்கல் அத்தாரிட்டி, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸோட எம்ப்ளாயியா இருக்கிறாங்க அப்படின்னா தென் 89(1) கன்சிடர் பண்ணி தான் they have to deduct TDS. என்ன பாத்தீங்கன்னா this இந்த செக்ஷன் எதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா டாக்ஸ் ரிலீஃப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் ரிலீஃப் அதாவது அரியர்ஸ், இப்போ எப்போவாச்சும் உள்ள அரியர்ஸ் வந்து இப்போ ரிசீவ் ஆகுது அப்படின்னா இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம டாக்ஸ் லைபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து டாக்ஸ் ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இந்த டாக்ஸ் ரிலீஃப் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி, ஓகே, மைனஸ் பண்ணி ரிமைனிங் எவ்வளவு டாக்ஸ் லைபிலிட்டி நம்ம பே பண்ண இருக்கோ ஆன் சச் அமௌண்ட், ஆன் சச் டாக்ஸ் லைபிலிட்டி தே ஹாவ் டு டிடக்ட் TDS. ஓகே, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? இப்போ சேலரி தவிர்த்து இப்போ எனி அதர், ஓகே, சேலரி தவிர்த்து இஃப் எனி அதர் எம்ப்ளாயர் தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இஃப் டாக்ஸ் பேயர் ஹேவிங் salary income in addition to any other income இருக்கு அப்படின்னா such employer have to consider that other income. okay, other incomeம் consider பண்ணணும். வேற ஏதாவது செக்ஷன் வழியா நம்ம TDS டிடெக்ட் பண்ணியிருக்கோம்னா he also have to consider that amount. then ஏதாவது லாஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா such amount also the employer have to considerன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம், பெர்க்யூசெட்ஸ் ஏதாவது நம்ம ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு கம்ப்ளை செக்ஷன் 192(1)(a) அண்ட் 192(1)(b)ன்னு நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி பெர்க்யூசெட்ஸ், ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரிஸ் ஆர் எனி அதர் அமெனிட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா ஃபார் அந்த எம்ப்ளாய்க்கு வந்து எம்ப்ளாயர் ஹேவ் டு ப்ரொவைட் ஃபார்ம் நம்பர் 12BA have to give. okay, 12BA வந்து furnish பண்ணணும். why? for giving correct and complete particulars of, அதாவது the employee have to accept, right? இது எல்லாம் நான் வந்து அதாவது எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு furnish பண்ணிருக்காங்க இந்த such in addition to salaries இந்த மாதிரியான பெர்க்யூசெட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த ஃபார்ம். ஓகே, அண்ட் இந்த ஃபார்ம் யாருக்கு அப்ளிகபிள்னு பாத்தீங்கன்னா ஃபார் தோஸ் எம்ப்ளாயிஸ் who are earning salary more than 1,50,000 earn பண்ற 1,50,000 சேலரிக்கு எக்ஸீடா கிடைக்கிற எம்ப்ளாயிஸுக்கு this is applicable. ஓகே, எஸ். தென் லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா see, yes, இப்போ 12BB. ஸோ 12BB வந்து எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாயி ஹேஸ் டு furnish it to employer. அதாவது 12BB-ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் இஃப் எதி எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாயி ஏதாவது டாக்ஸ வந்து எக்ஸெப்ட் பண்ணும் விதமான ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எனி எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி இது
the facility வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதாவது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கு or any other expenses incur ஆகியிருக்கு, such investment or expenses will result into the tax. Yes, tax exemptionக்கு வந்து result ஆகுது அப்படின்னா, then the employer have to furnish employer வந்து 12BB வந்து furnish பண்ணணும். ஓகே, ஸோ அதுல வந்து அந்த 12BBல என்ன இருக்கும் அப்படின்னா, they have to give an evidence for such expenses or investment ஓட evidence. அதாவது இப்போ for example house rent allowance கிடைச்சிருக்கு அப்படின்னா, the name, address, span of the landlords எழுதி aggregate rent paid exceeds 1 lakh. ஓகே, எனக்கு வந்து 1 lakh அமௌண்ட்டுக்கு மேல வந்து ஹவுஸ் ரெண்ட் இது எக்ஸ்பெண்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது எவிடன்ஸ் எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அதாவது இந்த டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் சாரி டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி டாக்ஸ் லைபிலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணி on such tax liability the employer will deduct TDS. ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி the employer had to deduct TDS. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சமரியா பார்க்கணும் அப்படின்னா 192 செக்ஷன் சேலரிய பத்தி சொல்லியிருக்காங்க. and they have to deduct TDS at the rate of average rate of income tax. அப்போ அந்த average rate of income tax எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம்? Average rate of income tax we will compute by dividing the tax dividing the tax liability divided by total income. Okay, then if the employee opts for concessional scheme, concessional rate 115 BAC, then the employee வந்து employer intimate பண்ணணும். In case employee வந்து employer indicate பண்ணல அப்படின்னா, then section normal rate of taxல வந்து employer will deduct TDS. then என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயர் இப்போ then the next வந்து எம்ப்ளாயி 1 or 2 எம்ப்ளாயர்கிட்ட இன்னும் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வந்து எம்ப்ளாயியா இருந்திருக்காங்க அப்படின்னா, கரண்ட்லி அதாவது சப்சிக்வெண்ட் எம்ப்ளாயர், அதாவது கரண்ட்லி இப்போ எந்த எம்ப்ளாயர்கிட்ட எம்ப்ளாயியா இருக்காங்களோ that subsequent employer have to deduct TDS. ஓகே, தென் இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கலாம், இல்ல ஏதாவது கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, லோக்கல் அத்தாரிட்டி இவங்களோட எம்ப்ளாயியா இருக்கிறாங்க அப்படின்னா, while computing the tax liability they have to consider section 89(1) where such employee will get tax relief ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் we have seen 12BA. ஓகே, 12BA என்னது, ப்ராஃபிட் பெர்கிசிட்ஸ், ஏதாவது பெர்கிசிட்ஸ் வந்து இருக்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா, employer have to give this form to employee and the employee has to accept this, and this form shall be applicable for those employees whose salary exceeds 1,50,000. okay, then section form number 12BB employer have to give, அதாவது tax expenses, investment or any other expenses incur பண்ணிருக்கலாம், அதனால எம்ப்ளாய்க்கு வந்து tax and exempt ஆகுது அப்படின்னா, then employee have to give form number BB to the employer so that the employer will consider consider such exemption while computing his tax liability. So நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். If you have any other doubt, please mention it in the comment box. I will try to reply and உங்களோட டவுட்டை நான் வந்து டவுட்டுக்கான சரியான ஆன்சரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன். So bye-bye. So in the next video we will see about the next section, that is 192 ஓட next session பத்தி நம்ம பார்க்க போறோம். that is 192A, premature withdrawal from employees provident fund. இந்த செக்ஷன் வந்து நம்ம next videoல பார்க்கலாம். So இப்போ take care, bye bye.